உலகமே கொண்டாடக்கூடிய இன்னைக்கு ஒரு முக்கியமான தினங்க. என்ன தினம்னு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு? அட ஆமாங்க, இன்னைக்கு மே 1 இல்லைங்களா? விவசாய தொழிலாளர்ல இருந்து கட்டிட தொழிலாளர்கள் வரைக்கும், அதே போல தொழிற்சாலை தொழிலாளர்கள்ல இருந்து துப்புரவு தொழிலாளர் வரைக்கும் அத்தனை கரங்களுக்கும் மதிப்பு செலுத்தக்கூடிய ஒரு முக்கியமான தினம் தாங்க இன்னைக்கு மே 1 தொழிலாளர் தினம். அனைவருக்கும் இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துகள். ஒரு சிறிய கிராமம். காலை 4 மணி. ஊரே தூங்கி கிடக்கிறது. ஆனால் ஒரு வீட்டில் மட்டும் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. சிறுவன் தூக்கத்தில் இருந்து வேலைக்கு கிளம்பும் அப்பாவை நோக்கி, அப்பா இன்னும் விடியவில்லையே என்று கூறுகிறான். உடனே அப்பா, நம் வீட்டில் சீக்கிரமாக சூரியன் உதிக்க வேண்டும் என்றால் சூரியன் உதிப்பதற்குள் நான் கிளம்பி ஆக வேண்டும்டா சாமி என்று கூறிவிட்டு அப்பா வீட்டை விட்டு கிளம்புகிறார். அப்பா ஒரு கட்டிட தொழிலாளி. தினமும் செங்கல் தூக்குவார், சிமெண்ட் கலக்குவார், வெயிலில் நின்று வேலை பார்ப்பார். பல அடுக்குமாடி கட்டிடங்கள் கல்லையும் மண்ணையும் சுமந்து கொண்டு செல்லக்கூடியவர். ஆனால் ஒருபோதும் தன் வீட்டில் அந்த தொழிலை குறித்த கஷ்டங்களை குடும்பத்தில் அவர் ஒருபோதும் சொன்னதே கிடையாது. வேலைக்கு கிளம்பி விட்டார் அப்பா. காலையில் சிறுவன் கார்த்திக் பள்ளிக்கு புறப்படுகிறான். வழக்கம் போல் மாணவர்களிடத்தில் ஆசிரியர் உரையாடுகிறார். அப்படி உரையாடி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் மாணவர்களை பார்த்து ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்கிறார். அன்புக்குரிய மாணவர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு ஹீரோன்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் ஒரு சிலர் எனக்கு ஹீரோ நடிகர், என்னுடைய ஹீரோ கிரிக்கெட் வீரர், இப்படி ஆளுக்கு ஒருத்தரை சொல்றாங்க. கார்த்திக் மட்டும் ஒன்றுமே பேசவில்லை. உடனே ஆசிரியர் சிறுவன் கார்த்திகை எழுப்பி, ஏன்பா நீ மட்டும் ஒண்ணுமே பேசவில்லையே, எல்லா மாணவர்களும் ஆளுக்கு ஒன்னா சொல்றாங்க, நீ ஒன்றுமே பேசவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் கேட்கிறாரு. அதற்கு சிறுவன் எழுந்து நின்று பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். வணக்கத்திற்குரிய ஆசிரியரே, எனக்கு ஹீரோ என்னுடைய அப்பா தான் என்று சொன்ன உடனே அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய அத்துணை மாணவர்களும் சிறுவன் கார்த்திகை திரும்பி பார்க்கிறார்கள். உடனே சிறுவன் கண்ணீர் மல்க ஆசிரியரிடத்தில் சொல்கிறான், என் அப்பா ஒரு கட்டிட தொழிலாளி. நான் தூங்கிக் கொண்டிருக்கும் போதே அவர் வேலைக்கு கிளம்பி விடுவார். நான் தூங்கின பிறகுதான் அவர் வீடு திரும்புவார். இப்படி அவருடைய வேலை. அவருடைய கையில் எப்ப பார்த்தாலும் சிமெண்ட் கலக்கக்கூடிய அந்த கரையும் காயங்களுடைய கூடிய கையையும் தான் நான் கண்டிருக்கிறேன். ஒரு நாளும் என்னிடத்தில் இந்த சிக்கலை குறித்து, இந்த துன்பத்தை குறித்து அவர் என்னிடம் பகிர்ந்து கொள்ளவே இல்லை என்று கூறியவுடன் ஆசிரியர் கண்ணிலும் கண்ணீர் கலங்குகிறது. உடனே சிறுவன் கூறிவிட்ட பிறகு மாலை நேரம் வீடு திரும்புகிறான். அவருடைய அப்பா வழக்கம் போல கைகளில் அந்த சிமெண்ட் கரை படிந்த மாதிரி ரொம்ப சோர்வாக திண்ணையில் அமர்ந்திருக்கிறார். மாணவன் பார்த்து அப்பா கையை பிடித்து கொண்டு அப்பா என்று ஓடுகிறான். அப்பா கையை சட்டுன்னு இழுக்கிறாரு. கையெல்லாம் ஒரே கரையா இருக்குப்பா, சிமெண்ட் கரையா இருக்கு, ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கு அந்த சிறுவன் கார்த்தி சொல்றான், அப்பா இந்த கை கரை படிந்த கை அல்ல, என் வாழ்க்கையை படியேற்றும் கை என்று, வாழ்க்கையை உயர்த்தும் கை என்று சொன்ன உடனே தந்தைக்கு கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுக்கிறது. காரணம், என்னுடைய தொழிலை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஜீவன் உண்டு, என்னுடைய தொழிலையும் மதிப்பதற்கு ஒரு ஜீவன் இருக்கிறது என்ற அந்த பெருமிதத்தில் தந்தையானவர்
தன்னுடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுக்கிறார். எனவே அன்புக்குரிய உறவுகளே, எந்த தொழிலாக இருந்தாலும் நாம் அந்த தொழிலை நேசிக்க வேண்டும், மதிக்க வேண்டும் என்றுதான் இந்த கதை உணர்த்துகிறது. எந்த தொழிலிலும் உயர்ந்த தொழில், தாழ்ந்த தொழில் என்பது இல்லை. செய்யும் தொழிலே தெய்வம் என்று நமக்கு ஒரு பாடல் கூட உணர்த்தி சென்றிருக்கிறது. எனவே ஒவ்வொரு தொழிலை செய்யக்கூடியவர்கள் ஒரு நாள் விடுபெடுத்தால் கூட அந்த தொழில் இல்லை என்றால் இந்த உலகம் நாறிவிடும். சாக்கடை அள்ளும் கையாக இருந்தாலும் சரி, சாலை போடும் கையாக இருந்தாலும் சரி, அந்த வேலையை செய்யவில்லை என்றால் இந்த உலகம் ஒரு சீராக இயங்காது. எனவே சாக்கடையை அள்ளும் கை முதல் சாலை போடும் கைகள் வரை அத்துணை கைகளுக்கும், அத்துணை கரங்களுக்கும், விவசாய தொழிலாளர்களுக்கும், தேயிலை தொழிலாளர்களுக்கும், தொழிற்சங்கத்தில் தொழில் புரியும் தொழிலாளர்களுக்கும் ஆக அத்துணை தொழிலாளர் கரங்களுக்கும் நாம் இன்றைய தினம் அவர்களுடைய கரங்களை மனதார நாம் வாழ்த்தி மதித்து போற்றியாக வேண்டும். எனவே அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை கூறி தொழிலாளர்களை மதிப்போம், நம்முடைய வாழ்க்கையை மேன்மேலும் மேம்படுத்துவோம் என்று சொல்லி அனைவருக்கும் இனிய தொழிலாளர் தினத்தை இன்றைய மே தினத்தன்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.